இன்னைக்கு கனாக்கிஸ் தமிழ் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பார்பியை மட்டும்தானே காமிச்சிட்டு இருந்தோம், பார்பியோட வீடை காமிக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வீடை தான் காமிக்க போகிறோம். நம்மளோட பார்பி வீடு, நம்மளோட வீடு மாரி பார்த்தீங்கன்னா பார்பியோட வீடும் இருக்கும். பாருங்கள், பார்பிக்கு கிரீடம் அதுமாரி கண்ணாடி அதெல்லாம் வைக்கும்போது நம்ம செல்ஃபில் வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்கும். கிரீடம்லாம் நாங்கள் அழகாக செஞ்சுருக்கோம். இது வந்து அது ரோசியோட வந்து ஃப்ளைலு. பாருங்கள், நான் வந்து இதை திறந்து காமிக்கிறேன். இது வந்து என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து இது வெட்டி வச்சுருக்கோம். அது இருந்ததுனால பெருசாக வச்சா கரெக்டாக இருக்காது, அதனால் கொஞ்சோண்டு வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஃபைல், பார்பியோட ஃபைலு. பாருங்கள், ஃபைல் உள்ளே வச்சுருக்காங்க. இது ஃபைலு காலியாக இருக்குது, இப்போ தான் போகிறாங்க. இது வந்து லைசர். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் தான். ஓகேங்களா, அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த கார் வந்து நாங்கள் தான் செஞ்சோம். இது வந்து கஷ்டப்பட்டு செஞ்சோம். இது முன்னாடி அழுத்தினா இப்படி முன்னாடி போவோம், பின்னாடி அழுத்தினா பின்னாடி போவோம். பாருங்கள், டயர் மாரி அழகாக கட் பண்ணி செஞ்சுருக்கோம் நாங்கள். அதுமாரி இந்த காருக்கு ஒரு வா போடுங்க, வா போகிறதுக்கு பதில் லைக் பண்ணுங்க. சரி, இங்கே பாருங்கள், இது வந்து உண்மையான கார் வச்சுருக்கோம். இது செய்யறதுக்கு முன்னாடியே தான் இது வச்சுருந்தோம் சும்மா. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா சூட்கேஸ். இது வந்து தொப்பி, இந்த தொப்பி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இது வந்து சூட்கேஸ் வந்து நம்ம ஊருக்கு போவோம்ல, பார்பி ரோஸிலாம் போகும்போது இது உள்ள துணிலாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால இப்படி இசுத்துட்டு போய் ஒன்று செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணி இது வந்து செஞ்சோம். அதுக்கப்புறமா நோகுருங்க, நான் பீரோவை காமிக்கிறேன். அப்புறமா இது பாருங்கள், அழகான ஒரு பீரோ. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கொச்சானதாக இருக்கும். நாங்கள் வந்து வீடியோ போனோன்னு ரெடி ஆகி வந்துட்டோம், அதனால தான் இங்கெல்லாம் அடைக்கி வைக்க மறந்துட்டோம். அழகாக இருக்கும். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு பீரோ. எங்கள் வீட்லேயும் இதுமாரி தான் இருக்குது, பிங்க் கலர். நாங்கள் வந்து ப்ளூ கலராக செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கண்ணாடி மாட்டுற ஸ்டாண்டு. பாருங்கள், இதுமாரி மாட்டிக்கலாம் நம்ம கண்ணாடியை. அதுக்கப்புறமா மேக்கப் செட் பாருங்கள், அழகாக இருக்கும். இது கண்ணாடி உண்மையாக வந்து இங்கே டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம பார்பி ரோஸிக்காக செயின், தங்க செயின்ப்பா. அப்புறமா கம்பல் சூப்பராக இருக்கும். நம்மளோட பார்பிக்கு போட்டு காமிக்கலாமா? போட்டு காமிப்பாப்பா. இருங்க, பார்பிக்கு கம்பல் போட்டு காமிப்போம். அப்படியே தங்கத்தால் செஞ்ச மாதிரியே இருக்கும் நம்மளோட பார்பி. அவ்வளோ அழகு நம்ம பார்பி. நாங்கள் வந்து எங்கள் கம்பளே தான் வச்சுருக்கோம், ஏன்னா எங்களால் செய்ய முடியல. அப்படி செஞ்சாலும் உடஞ்சி போயிடுது. இல்லை நான் செஞ்சேன், அது தொலைஞ்சி போயிடுச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. பாருங்கள், பாருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அப்படியே ரோஸியை கொடுங்க. இருங்க, வரேன், வந்துட்டேன். ஓகே, போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இது செஞ்சோம். கம்பல் இதுமாரி தான். ஒன்று வந்து காணாமல் போயிடுச்சு, அதனால் இது வந்து மூக்குத்தியாக வச்சுருக்கோம். மூக்கில் ஓட்ட போட முடியாது, அதனால் சும்மா மூக்குத்தி மாரி அப்படியே வச்சுருக்கோம். இப்போ கம்பல் கைட்டிலாம் வலிக்கும் காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதுலாம் நோண்டுவீங்கள்ல, அழுக்கு வருது காதில் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுவீங்க. அதனால நாங்களே வச்சு பஞ்சு வச்சு குச்சி வச்சு செஞ்சுருக்கோம். அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா இது பார்ட்டிக்கு போட்டுன்னு போகிறதுக்காக செயின். இது வந்து மை, கண்ணில் போடுவீங்களே நீங்கள், அதுதான் இந்த மை. வெட்டி வேட்டியில அது பாதி வெட்டி இங்கே வந்து அது தீஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் அப்படியே மை மாரி அழகாக வச்சிட்டோம். இது வந்து பேண்டும் போட்டுக்கலாம், இல்லை கையில் போடுத்தாவும் போட்டுக்கலாம். இது கயிற்றுல போடுறது. இது நாங்கள் செருப்பு மாரி செஞ்சோம், ஆனால் நல்லா வரல, அதனால் பேன் சீப்புக்கு வச்சுக்கிட்டோம். இது வந்து சாதா சீப்பு. பாருங்கள், அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த தொப்பி வீடியோ போட்டிருப்போம். நாங்கள் இன்னும் இது அழகாக இருக்குது, தூக்கி போட வேண்டாம்னு சொல்லிவிட்டு இன்னும் அப்படியே வச்சுருக்கோம். அழகாக இருக்கும். என்னவோ மேடம் சொல்லிங்க, நம்ம செஞ்சதெல்லாம் இங்கே தான் மேடம் இருக்கோம். ஓகே, சூப்பராக இருந்திருக்கும் இந்த வீடியோ. இன்னும் முடியலங்க, இருங்க, பார்பியோட கிச்சன்லாம் பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், இது வந்து டைம் பாஸ்க்காக கேம் விளையாடுவாங்க பார்பியும் ரோஸியும் சேர்ந்து. அதனால் நாங்கள் வந்து கேம் விளையாடுற மாரி ஒன்று செஞ்சுருக்கோம். ஃபோனு எல்லா இடத்தையும் காமிச்சிடலாமா?
இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா அழகான ஒரு பர்ஸு. அது உள்ள 10,000 ரூபாய்லாம் இருக்கும். ஏன் காமிக்காத, யாராச்சும் ஆட்டை போட்டு போகிறாங்க. சரி நான் உள்ளே வச்சிடுறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட் பார்க்கறதுக்கு காலண்டர் வேணும்ல, அதனால் நாங்களே டேட் பார்க்கறதுக்கு வந்து காலண்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அழகாக இருக்குது. 11-14 இது ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவில் அதனால குறிச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து கடிகாரம், டைமு 2ஆவது. அப்புறம் இது வந்து பார்பியும் இது வந்து ரோசியும் 2 ஃபோட்டோ இருக்குது. இது வந்து செஞ்சோம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நடா வெள்ளையாக இருக்கே அது கேட்டிங்களா, இது வந்து தவா மாட்டி வைக்கிறது. இதை வந்து இப்படி ஒட்டிட்டிங்கன்னா தவா அப்படியே மாட்டி வைக்கிற மாரி இருக்கும். பாருங்க, பப்ஜி தவா ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். ஒரு அடி அடித்து அப்படியே ஆம்லேட் வந்துடும் நினைக்காதீங்க, நம்ம தான் போடணும். பாருங்க, இப்படி ஒட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து டீ போடுறது வந்து நாங்கள் மூடி செஞ்சுருக்கோம். பாருங்கள், இப்படி மூடி வச்சுட்டு டீ போட்டுக்கலாம். பார்பியோட கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, டீ கப்பு தான். என்ன பார்த்தோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து அரிசி மூட்டை. அரிசி போட்டுட்டு நாங்கள் அரிசி மூட்டை மாரி வச்சுருக்கோம். இது வந்து சாப்பாடு செய்கிறதுக்காக குண்டா. சாப்பாடு ஏற்கனவே நம்ம பார்பி வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. இது வந்து குழம்பு செய்கிறதுக்காக குண்டா. நாங்கள் குழம்பு வந்து தண்ணி மேலே தான் வைப்போம். தண்ணி ஊற்றினா வந்து கீழே ஊற்றிக்கிது, அதனால சும்மா வச்சுருக்கோம். இது வந்து ரோசிக்காக பால் பட்டி. பாருங்கள், பால் பட்டி அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தி இப்படி வச்சு வெட்டுவாங்க காயில் வெட்டுறதுக்கு. கொஞ்ச நேரம் நான் பேசுகிறவே இல்லை பாப்பா. இந்தா பாப்பா நீ பிடி. ஓகே, அதுக்கடுத்தது காய் நறுக்கிற கத்தி அதெல்லாம் சொன்னாங்கள்ல. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பார்க்க போகிறோம். என்னடா இது டீ டப்பா மாரியே இது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டீ இதுதான் டீ பூஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ரோசிக்கு பூஸ்ட்டு தான் தேவைப்படுதா, அதனால் பூஸ்ட்டையும் வாங்கி வச்சுருக்கோம். இருங்க நான் காமிக்கிறேன். பாருங்க, ஏன் பூஸ்ட் வாங்குறோம் அப்படி கேட்டிங்கன்னா இல்லைனா டீ குச்சா வெள்ளையாயிட முடியாது, அதனால தான் பூஸ்ட்டை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பூஸ்ட்டு. என்னடா பூஸ்ட் கத்தி ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பிஸ்கெட். உங்களுக்கு பிடிச்ச சுட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ரோசிக்கும் பிடிக்கும், பார்பிக்கும் பிடிக்கும். ஏன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லலாம், சோம்பப்படி. சோம்பப்படி தான் உள்ளே அரைச்சி வச்சுருக்கோம். சோம்பப்படி தான் நம்ம ரோசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னீங்க, சோம்பப்படியா? கொடு கொடு. நம்ம ரோசி வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்கிறதுக்குள்ளேயே. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டப்பா அரிசி சேமிக்கணும்ல, அதனால் இந்த டப்பா செஞ்சுருக்கோம். ஐயோ பெருக்காச்சிக்கிச்சு. ஓகே, அரிசி போட்டு வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி. அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜு ரொம்ப சில்லுன்னு இருக்கணுமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படி கேட்டிங்கன்னா வாட்டர் கேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்பா. வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால் ஒரே ஒரு வாட்டர் கேன் செஞ்சு வச்சுருக்கோம். ஒரு வாட்டர் கேனா உள்ளே வச்சிடலாம், இல்லைன்னா கூலிங் போயிடும். தண்ணி சில்லுன்னு குடிச்சாதான் நல்லாயிருக்கும். இது என்ன சொல்கிறது, இது பார்த்தீங்கன்னா பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டரா, என்னது இது, பட்டர்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இது பேக்கெட்டில் இது பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கேனு. ஜூஸ் எல்லோரும் குடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஜூஸ் கேன் சூப்பராக இருக்கும். இது கத்திரிப்பு கலரில் இருக்கிறதுனால இது வந்து ஜெரி ஜூஸ் கேன் சொல்லிக்கிறோம். இப்போ புதுசாக வாங்கின ஜூஸ் கேன் எப்பவுமே நிறைய தான் இருக்கும், அதனால் இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான ஜூஸ் கேனுங்கோ. பார்பிக்கும் ரோசிக்கும் வந்து ஜெரி தான் பிடிக்கும் சொல்லியதுனால ஜெரி ஜூஸ் கேன் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டொமோட்டோ சாஸ். இது பார்த்தீங்கன்னா டாம்னு எழுதியிருக்கு. டாம்னா என்னன்னு எனக்கு தெரியாது.
கீ பாருங்கள் சூப்பராக இருக்கும். டாங்க எங்கள் ஆயா வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? கீ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சாஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாஸ் தான். எல்லாத்துலையும் சாஸ் தான் ஊற்றி சாப்பிடுவோம். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரீசர் சொன்னதை திறக்க முடியும். ஃப்ரீசரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. ஆஹா, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஓகே, நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. நம்மளோட ரோசிக்காகவும் பார்பிக்காகவும் 2 ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். ஃப்ரீசர் முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு கொலாவை பார்ப்போம். அது சிங்க்கு தான் சொல்லுவாங்க. அதை சிங்க்கு தான். எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே சிங்க்கு எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் டீஸ்பூன் டப்பா மேலே தான் இருக்கும். ஓகே, வரங்க. நம்ம அழகுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கோம். செடி காஞ்சிடாதமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செடி. நீங்கள் ஏதாச்சும் விளையாட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, அதை தூக்கி நம்ம பார்பிக்கு வச்சுருக்கோம். மேட்டை காமிக்கலி. மேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கா மேட்டு பார்த்தீங்கன்னா ஈரமாயிடுச்சுன்னா துடைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பை பார்ப்போம். பாருங்கள் சோப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார் தான் முக்கியமான ஒரு பகுதி. அதனால தான் நாரையும் செஞ்சிட்டோம். நார் இல்லைன்னா எப்படி தான் கழுவுறது? கையில் வச்சு கழுவினா போகாது அழுக்கு. ஓகே, பாருங்கள். நான் ஒரு தட்டு கழுவி காமிக்க வரேன். தட்டு நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரை வெட்டி வச்சுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சோண்டு அப்படியே கை வச்சு அப்படி மடக்கி விட்ருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டு ரெடி ஆகிடும். இஞ்சி மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் சோப்பு போகிறோம். தொட்டுட்டு ஏன்னா பாத்திரத்தை தேய்க்க வேண்டிட்டான். சவுண்டு வந்தா பாருங்களேன், க்ளீனாக ஆகிடுச்சு. தட்டு ரொம்ப க்ளீனாக ஆகிடுச்சு. ஓகே, போதும் அந்த கழு வந்து. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தட்டு ஸ்டாண்டு. இது தட்டு ஸ்டாண்டு பார்த்துக்குங்க. அது பாருங்க, எங்கள் வீட்லேயே இதுமாரி தான் இருக்குது தட்டு ஸ்டாண்டு. பாருங்கள், கரண்டிலாம் காமிக்கலாம். ஓகே, கரண்டிக்கு போயிடும். பாருங்கள், கரண்டி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கரண்டிக்கும் வச்சுக்கலாம். சாப்பாட்டு கரண்டி ஏற்கனவே இருக்குது, அதனால் உள்ளே வச்சுக்குவோம். நம்ம வச்சாச்சு. நிறைய இருக்குது நம்மளுக்கு. தட்டு ஐட்டம் தான் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் குண்டான்னு சொல்லிக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணுற குண்டா. இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சு குடிக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். மிக்சியை சேர்த்துக்காம கஷ்டப்பட்டான். எப்படி சேர்த்துன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்காங்க. ஒரு பெண்ணு மூடி எடுத்து எங்கள் மேலே இப்படி தான் இருக்கும் பெண்ணு மூடி. இங்கே பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கைப்பிடி மாரி பேப்பர் வச்சுட்டு இங்கே ரவுண்டாக ஒரு இது வச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே, சூப்பரான மிக்ஸி ரெடி. இது பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்டாண்டு. கத்தியை பார்த்தீங்கன்னா திறந்து எடுத்துக்கலாம். ஓகே, குண்டாலாம் இருக்குது, சூப்பராக இருக்கும். கிச்சனில் கண்டிப்பாக இருக்கிற வேண்டியதுனாது குண்டா தான். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி முட்டையில் அரிசி தாங்க இருக்கும். பாருங்கள், அரிசி முட்டை இருக்குது. அரிசி காலி ஆகிட்டே வருது. பார்பி அப்போ தான் வாங்கும் தெரியல அரிசியை. தான் சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. அதுக்கடுத்து போனால் வாங்க முறத்தில் போயிட்டு ஜெலிச்சுட்டு வரலாம். ஓகே, அப்புறமா ஜெலிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்பி பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட போகிறாங்களாம் சொல்லியிருக்காங்க. நம்ம போய் ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி ஆகலாம். ஆம்லேட் நான் தான் போட போகிறேன். நீங்கள் என்னத்துக்கு ரெடி ஆகுறீங்க? ஒழுங்கா கம்மி பாப்பா என் மூஞ்ச. ஆம்லேட் போடுவது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்துக்கவும். முட்டை இது முட்டைலாம் ரெடி பண்ணலை, சும்மா ஆம்லேட் மாரி தான் செஞ்சுருக்கோம். ஆம்லேட் காமிங்க. ஆம்லேட் காமிச்சிட வேண்டியதுதான். ஆம்லேட் நான் செய்ய தெரிஞ்சாலும் காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு பாருங்க. சரி இப்போ செய்யுங்க ஆம்லேட். சரி, இந்த பால் குண்டான் தூக்கி அங்கே வச்சுருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா தவா எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதுமாரி ட்ரெஸ்ஸெலாம் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே நம்ம பார்த்தீங்கன்னா முட்டையை ஓடிச்சு ஊற்றாயாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோசை கரண்டி. நம்ம ரோசி என்ன பண்ணுறாங்க? உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்க ரோசி, காமிங்க ரோசி.
பாருங்க ரோசி சாப்பிட்றதுக்கு ரெடியாக தட்டெல்லாம் எடுத்து உட்காந்து இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. பாருங்க இங்கே வந்து ஒரு பக்கம் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. சுடுது சுடுது டக்குனு சோஃபியா. ரோசி வாங்க அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ரெடி ஒரே ஒரு ஆம்லேட் தான் ஓகேங்களா. சாப்பிடுடா கண்ணா. சரிம்மா நான் சாப்பிட்றேன். நம்மளோட ரோசி பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறாங்களாம். சாப்பிட சொல்லி முட்டிக்கிறாங்க. சாப்பிட போகிறேன்னு. ஆமாம் எனக்கு தண்ணி வேணும். தண்ணி கேனுங்க காணும். தண்ணி கேன காணாமல் போச்சே. சரி பரவாயில்ல தண்ணி இல்லாமல் சாப்பிடுவோம். இந்த கிளாஸ் எப்படி செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணு முடியல தான் செஞ்சோம். ஓகே கண்டிப்பாக நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பக்கத்தில் போடுறோம். ஓகே வாங்க போகலாம். ஆம்லேட் சாப்பிட்டு வரேன். செம்ம டேஸ்ட்டு வாங்க போகலாம். அம்மா நீ தூங்கிட்டே இருக்கியா? ஏஞ்சிட வீடியோ எடுக்க போகிறாங்க. டாய்லெட்டியா? ஐயோ சுத்தம் பண்ணணுமே. வாங்க போகலாம். வாங்க வாங்க வாங்க. பாத்ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்க பாத்ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பார்பியெல்லாம் அப்படி அங்கே தூங்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் பார்க்க போகிறோம். என்னது இது? வாஷிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டன் ஆயிடுச்சுன்னா ரோல் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தான் செஞ்சது, நான் சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். சுவிட்ச் பாக்ஸில் வச்சு இப்படி ஒட்டி விட்டோன்னு வச்சுக்கா அது கொடுத்துட்டு ஓடிடு. நம்மளோட துணியெல்லாம் க்ளீன் பண்ணுறோமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் என்னடா நம்மளோட சோஃபியா இங்கேயே ரோசி இங்கேயே சார்ஜர் போட்டு விட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ காலி ஆகிடுச்சா. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வேறு ஒரு ஷாம்பு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுலு மூஞ்சை துடைச்சிட்டு டவுலையும் துடைக்கணும்ல. டவுலை துடைக்கக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா. அம்மாம் சோப்பு இருக்கும். பாருங்கள் சோப்பு. அழகான அம்மாம் சோப்பு. இது பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாவிலே போட்டு வச்சுருவோம். இல்லைன்னா பார்பி நம்மளை தொத்தி அடிப்பாங்க. இல்லை காணாமல் போயிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொலாவை தான் காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாசலாண்டெல்லாம் இருக்கும். பாருங்கள் நல்லா இருக்குதுல்ல. தங்க செயின் ஒலிக்க வச்சுருக்குறாங்க நம்ம பார்பி. பாருங்கள் நம்மளோட பார்பி பார்த்தீங்கன்னா தங்க செயினை ஒலிக்க வச்சுருக்காங்க. ஒலிக்கெல்லாம் வைக்கல, குளிக்க சொல்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கொலா. நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்த கொலா தான் இங்கேயும் இருக்கா அப்படின்னா இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 செஞ்சோம். இது வருங்க. இது உள்ள துணி இருக்குது துவைக்கிறதுக்கு. ஐயோ உள்ள காமிக்கணுமா? நாங்கள் உள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பாருங்க இதுதான் டாய்லெட். ஐயோ டாய்லெட்டை யாரும் திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு. பாருங்கள் பஞ்சு வச்சு செஞ்சுருக்கோம் நாங்கள் தான் ப்ரெஷ்ஷை. பாருங்கள் நல்லாவே இருக்காது. ஆனால் அழுக்கெல்லாம் ஒட்டின்னு இருக்குது. பாருங்கள் எப்படி. வாங்க பாத்ரூமு கழுவலாம். பாருங்கள் பாத்ரூமு கழுவி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷையும் கழுவணும். வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஷவர். அழகான ஒரு எந்தப்பா அழகான ஷவரு. இதோ பாருங்கள் அழகான ஒரு ஷவர் செஞ்சுருக்கோம். நாங்கள் பஞ்சு வந்து ரவுண்டாக வெட்டிட்டு இங்கே வந்து ஒட்டி வச்சுருக்கோம் ஷவரு. வாங்க அடுத்ததான் நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோலாம் தினம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். டாட்டா சொல்லிடலாம்.